ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ நம்மளுடைய பிவிக்கு இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே 12% இருக்கக்கூடிய ஒரு லீடர் 100 பிவி கன்சிஸ்டன்சி 100 பிவி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு எப்படி இன்கம் கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். செல்ஃபில் எத்தனை பிவி பண்ணாலும் அந்த பிவி நம்ம ஆட் பண்ணணும். இன்ட்டு இந்தியாவுடைய பிஸ்னஸ் வேல்யூ 18 இன்ட்டு இவங்க என்ன பர்சன்டேஜ் 12%. ஸோ இன்ட்டு 12 இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதோ இதுதான் நமக்கு வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் போனஸ் செல்ஃபுக்கு. அதே போல் ஃபஸ்ட் லெக்கு பாருங்கள். ஃபஸ்ட் லெக்கில் வந்து 8%ஆக இருக்குது. இந்த லெக்கு 800 பிவி பிஸ்னஸ் நடந்திருக்கு. அப்போது 18 இன்ட்டு 800 இன்ட்டு 18 இன்ட்டு. ஆனால் இங்கே மட்டும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா லெக்கை பொறுத்தளவுக்கு இங்கே மேலே இருக்கக்கூடிய அப்ளைன் 12%ல் இருக்காங்க. ஆனால் இந்த லெக்கு வந்து 18% லெக்காக இருக்குது. அப்போ இந்த லெக்கில் எவ்வளோ பிஸ்னஸ் நடந்தாலும் எப்படி இன்கம் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 12 - 8 அப்போ எவ்வளோ வருது? 4 வருதா? 4%. ஸோ இது மூணுமே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ இதுதான் ஃபஸ்ட்டு லெக்கில் நடந்த பிஸ்னஸ்க்கான இன்கம். செகண்ட் லெக்கும் அதே போல் தான் 12%. இந்த அப்ளைங் 12%. செகண்ட் லெக்கில் 8%. 12 - 8 எவ்வளோ? 4%. இங்கே போட்டாச்சு. பிஸ்னஸ் வேல்யூ இன்ட்டு 18. ஆனால் பிஸ்னஸ் எவ்வளோ நடந்திருக்கு? 500 பிவி 500. ஸோ மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் லெக்கில் 360 rupees இன்கம். அதே போல் தேர்ட் லெக்கும் பாருங்கள் 8% இருக்குது. 400 பிவி பிஸ்னஸ் நடந்திருக்கு. 400 இன்ட்டு 18 இன்ட்டு இங்கே பர்சன்டேஜ் பார்க்கணும். 8%. அப்போ 12 - 8 4%. 4. ஸோ இந்த தேர்ட் லெக்கில் 288 மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ டோட்டலாக செல்ஃப் பிவி ஃபஸ்ட் லெக்கு, செகண்ட் லெக்கு, தேர்ட் லெக்கு மூணுமே நம்ம ப்ளஸ் பண்ணும்போது ஆட் பண்ணால் என்ன வருது? 1440 வருது. இதுதான் இந்த மாதிரி லெக் இருக்கக்கூடிய பர்சனுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா இவ்வளோ தான் இன்கம் வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா?